திருப்பூர் மாநகராட்சி பகுதியில் உள்ள 60 வார்டுகளில் தினசரி சேகரமாகும் 700 டன் குப்பைகளை அகற்றி SWMS என்ற தனியார் நிறுவனத்திற்கு ஒப்பந்தம் வழங்கப்பட்டுள்ளது. இந்த நிறுவனத்தின் மூலம் ஏராளமான தூய்மை பணியாளர்கள் பணியாற்றி வரும் நிலையில் இவர்களில் பலருக்கு முறையான ஊதியம் வழங்கப்படாமல் இருப்பதாக கூறப்படுகிறது. வழக்கமாக 6ஆம் தேதி வழங்க வேண்டிய சம்பளம் தற்போது வரை வழங்கப்படவில்லை. மேலும் தீபாவளிக்கான போனஸ் குறித்து எவ்வித பேச்சுவார்த்தையும் நடத்தப்படவில்லை. எனவே மாதந்தோறும் குறிப்பிட்ட தேதிக்குள் உரிய சம்பளத்தை வழங்க வேண்டும், தீபாவளி போனஸும் உடனடியாக வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி திருப்பூரில் உள்ள 4 மண்டலங்களில் பணியாற்றும் 500க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள், வாகன ஓட்டுநர்கள் தங்கள் மண்டலத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் வேலை நிறுத்த போராட்டத்தில் நேற்று முதல் ஈடுபட்டு வருகின்றனர். 2வது நாளாக தொடரும் இந்த வேலை நிறுத்த போராட்டத்தின் காரணமாக மாநகரில் உள்ள 60 வார்டுகளிலும் சேகரிக்கும் குப்பைகள் அள்ளப்படாமல் சுகாதார சீர்கேடு ஏற்படும் நிலை ஏற்பட்டுள்ளது. தூய்மை பணியாளர்களின் வேலை நிறுத்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வர மாநகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே ஒப்பந்த பணியாளர்களின் கோரிக்கையாக உள்ளது.